சிவபெருமானுக்கு மிகவும் உவப்பானது வலம்புரிச் சங்கினால் செய்யப்பெறும் அபிஷேகம். வலம்புரிச் சங்கில் மகாலட்சுமியும் குபேரனும் வாசம் செய்வதாக ஐதீகம். வலம்புரிச் சங்கினால் அபிஷேகம் செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதுடன் தீவினைகள் நீங்கி நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். விபூதி அபிஷேகம். விபூதியால் அபிஷேகம் செய்தால் இன்ப வாழ்க்கையும் மோட்சமும் கிடைக்கும். கரும்புச்சாறினால் அபிஷேகம் செய்தால் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கிய வாழ்வை பெறலாம். எலுமிச்சம்பழச் சாறினால் அபிஷேகம் செய்தால் எதிரிகள் அச்சம் நீங்கி பகைமைகள் விலகும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் இன்பமான வாழ்வு கிடைக்கும். பழங்கள், தேன், கற்கண்டு ஆகியவை சேர்த்த பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் உடலும் உள்ளமும் வலிமை பெறும். தேனால் அபிஷேகம் செய்தால் இசை வல்லமை கிடைக்கும். தயிரால் அபிஷேகம் செய்தால் நல்ல குழந்தைகளை பெறலாம். நெய்யால் அபிஷேகம் செய்தால் முக்தியை தரும்.